வணக்கம், நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான். என்ன படம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க நம்ம என்ன படம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்கை ஷோ டைமில் பறக்க போகிற படம் சாலே மொஹபத் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். அது தமிழில் வந்துடும், ஏன்னா அது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு, ஜி5ல ரிலீஸ் ஆகிருக்கு. அது ஹிந்தியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன், இன்னும் எந்த இதுலேயும் வரல, வேறு தமிழ் டப்பிங்க இல்லை வேறு எந்த டப்பிங்லேயும் வரல, ஹிந்தியில் தான் வந்திருக்குது இந்த படம். இது ஒரு க்ரைம் ஸ்டோரியான ஒரு படம் தான். இதுவும் வந்து இந்த ஸ்டீஃபன் மாதிரியே ஒரு க்ரைம் ஸ்டோரி தான். சூப்பராக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். வாங்க நம்ம இப்போ படத்துக்குள்ளே போகலாம். சாலே மொஹபத் பயங்கரமான ஒரு படம் தான், சூப்பரான படம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஒரு லேடி தான், ஒருத்தவங்க டிஸ்கா சோப்ரான்னு சொல்லிட்டு, டிஸ்கா சோப்ரா அவங்க பேர். ப்ளஸ் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக மொத்த படத்தை காப்பாற்றிட்டு கொண்டு போகிற ஒரு ஹீரோயினை தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க தான் நம்ம ராதிகா அப்தேத். அவங்க வந்து பயங்கரமான ஆக்ட்ரஸ்ஸு. ஏன்னா அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஆக்ட்ரஸ்னால் சூப்பரான ஆக்ட்ரஸ்ஸு. அவங்க வந்து தமிழில் வந்து பெருசாக வந்து ஜொலிக்கலன்னு தான் சொல்லணும், அவங்கள சரியாக யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சேலஞ்சிங்கான ரோலெல்லாம் பயங்கரமாக எடுத்து பண்ணுவாங்க. பயங்கரமான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. ப்ளஸ் வந்து அவங்க கூட வந்து ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கிறாரு. ஹீரோன்னு சொல்ல முடியாது, போலீஸு, திவேந்திரா சர்மான்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து சப்போர்ட்டிங்கில் வந்து நம்ம அனுராக் கஷ்யப் நடிச்சிருக்கிறாரு. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா கரண் குல்கர்னின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்தளவுக்கு வந்து இந்த க்ரைம் ஸ்டோரிக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ளஸ் வந்து இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க, பட் அந்தளவுக்கு வந்து ஒரு கேட்சிங்கான ஒரு மியூசிக்காக இல்லை. ப்ளஸ் வந்து இந்த கதை வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி. நார்மலாக எப்பயுமே நடக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. ப்ளஸ் வந்து அஃபேர் வச்சுருக்கிறது இல்லாமல் வீட்டு உள்ளாரே வச்சுருக்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி. அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து காமிக்கிறாங்க அப்தேத்தை. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நார்மலாக சரக்கு அடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அவர் வந்து எந்த வேலையும் செய்கிறதில்ல. இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இடத்துல இருக்குது. அது பயங்கரமான ஒரு அமௌண்ட் வர்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை கேட்டு அனுராக் கஷ்யப் வந்து ஒரு பாரில் வந்து ஒரு இன்சார்ஜர் மாதிரி இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து இவங்க அப்தேத்தோடைய ஹஸ்பண்ட் வந்து சீட்டு கட்டு விளையாடி தண்ணி அடிச்சுட்டு காசை வந்து அதிகமாக இது பண்ணிட்டாரு, கடன் ஆகிட்டார். அந்த கடனை வந்து திக்கிறதுக்கு அனுராக் கஷ்யப் என்ன சொல்கிறாரு, அவனுடைய ப்ராப்பர்ட்டி என்கிட்ட கொடுத்துரு, நான் அதுக்கு மீதி காசை வந்துட்டு கொடுக்குறேன், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இவங்க ப்ராப்பர்ட்டி வந்து தர முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதனால் வந்து அதுக்கடுத்தது என்ன நடந்துச்சு, இவங்க வந்து ப்ராப்பர்ட்டியை கொடுத்தாங்களா, அனுராக் கஷ்யப் என்ன பண்ணார், இவங்க ஹஸ்பண்ட் என்ன ஆனார் அப்படின்னு. என்னென்னா அவங்க இவங்க இருக்கிறாங்கள, ஹீரோயினி இருக்கிறாங்க. ஹீரோயினியோடைய ராதிகா அப்தேத்தோடைய சிஸ்டர் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து தூரத்து சொந்தத்துடைய ஒரு சிஸ்டர் மாதிரி வருவாங்க. அவங்க வீட்டுள்ளார வந்து இருப்பாங்க. கடைசியாக பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கூட ஒரு அஃபேர் வச்சு 2 பேருமே வந்து ஒரு உடல் ஒரு கொள்வாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். பட் ஆனால் அதை வந்து இவங்க வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து ஹஸ்பண்டையும் அந்த பொண்ணையும் தங்கச்சியும் வந்து சாவடிச்சிட்டு போலீஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அப்படியே ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து போலீஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து டப்புக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே, என்னடா அது மாட்டிக்கிட்டாலே அவ்வளோதானே படம் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறாரு. அந்த போலீஸே இவங்க வந்து காலி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆள். இவங்க காலி பண்ணிவிட்டு உடனே ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிடுவாங்க. அங்கே வந்து சிம்பிளாக லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். அதுதான் எங்களுடைய இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக காமிப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி. அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் வந்திருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே பண்ணிகிட்ருப்பாங்க, ஜாலியாக போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா பொண்ணுங்களெல்லாம் எப்படி, நீ அழகு தான் வந்து பொண்ணுங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க அந்த குரூப்பில். உடனே இவங்க வந்து ராதிகா வந்து ஒரு கதை ஒன்று சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த கதை தான் இவங்களுடைய பர்சனல் கதை தான். அதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்க ஹஸ்பண்டாக சொல்கிற இன்னொரு ஹஸ்பண்ட் இன்னொருத்தர் இருப்பார். அவர் தான் ஹஸ்பண்டாக காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து காமிக்கும் போது பார்த்திங்கன்னா இவர் தானே ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஓப்பன் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா இன்னொரு கதை இருக்கும். அவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துருப்பாங்க.
அவங்க வாழ்ந்துருப்பாங்க, என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்க 2 பேரும் சாவடிச்சுட்டு அப்புறமேட்டா இந்த ஊருக்கு வந்து வேறு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. அதே மாதிரி வந்து பக்கத்து இருக்கார் ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவர் யார், எதுக்காக வராரு, இவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டா என்ன எதுன்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் எனக்கு தெரியல. நீங்கள் எதனா இப்போ நல்லா படத்தை சூப்பராக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அது வந்து புரியவே இல்லை. அதேமாதிரி இந்த படத்தில் வந்து இன்டர்வல் சீன் பெருசாக ஒன்றும் பூஸ் பம்ப்லாம் கிடையாது. அதேமாதிரி வந்து கொலையை கண்டுபிடிக்கிறதும் பெரிய பூஸ் பம்ப்லாம் எதுவுமே கிடையாது, சிம்பிளாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் போலீஸ்காரை வந்து காலி பண்ணுறது தான் ஒரு பூஸ் பம்பாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பெருசாக ஒன்றும் அப்படியே என்ன சொல்கிறது பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க, சிம்பிளான ஸ்டோரியாக முடிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த ராதிகா அப்டேட்டோடைய ஆக்டிங் வந்து சூப்பரான ஒரு ஆக்டிங். ஏன்னு வச்சுங்களேன், ஒரு நார்மலாக குடும்ப பொண்ணாக இருப்பாங்க, ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வருவார், அவருக்கு தேவையானதெல்லாம் எல்லாத்தையுமே பிடிச்சி செய்வாங்க. சர்க்கஸ்ட் வந்து அவருக்கு உடல் ஒரு கொள்வாங்க, அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கும். ஆனால் இவர் ஹஸ்பண்ட் வந்து அந்த சொத்து மேலே குறியாக இருந்து ரொம்ப இதாக இருப்பார். இன்னொன்று வந்து தங்கச்சியாக ஒருத்தவங்க வருவாங்க வீட்டுக்குள்ளார, அவங்கள வந்து என்ஜாய் பண்ணி காலி பண்ணிடுவார், என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார். அதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சைலண்ட்டாக ஒரு ஃபேமிலியோட கேர்ள் மாதிரி தான் போயிட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு எப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆச்சு, ரொம்ப இதாகி எப்படி அவங்க கொலை பண்ணாங்கன்றதை வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. அதுமாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து யாருன்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து 2வது ஒரு ஹஸ்பண்டு படத்தை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஹஸ்பண்ட் வருவார். அவர் யார், எப்போ கல்யாணம் ஆச்சு, என்ன எதுன்னு எனக்கு ஒன்றும் பிடிப்படலை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த கொலை வந்து நடந்து முடிஞ்சோடனே போலீஸ்காரன் ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிட்டோடனே அந்த போலீஸ்காரனை வந்து செம சூப்பராக வந்து வேலை தீர்த்து விட்ருவாங்க. அந்த போலீஸ்காரனை வந்து என்ன சொல்கிறது, நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு அவனை வந்து காலி பண்ணுவாங்க. அது எப்படின்னு நல்லா வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு கொலை நடக்குமா, பண்ண முடியுமா அப்படின்றத வந்து இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து ஹைலைட்டாக சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிருப்பாங்களேன்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நார்மலாக ஸ்டோரி தான், அப்படியே ஸ்லோவாக போகும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ராதிகா வந்து அவங்க வந்து அப்டேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக பேசுவாங்க, எதுவுமே அதிகமாக பேச மாட்டாங்க, ஓன்லி ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும். சிம்பிளாக நடிச்சிருப்பாங்க. நல்ல ஆக்டிங், நல்ல ஸ்கோப் அவங்களுக்கு. படத்தில் வந்து கசமசன்னு ஏகப்பட்ட ஆளுங்களெல்லாம் காமிக்க மாட்டாங்க. ஒரே நீட்டாக ஒன்றுமா சொல்லுவாங்க, நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். சிம்பிளாக முடிச்சு வச்சுருப்பாங்க. அதேமாதிரி கிளைமேக்ஸும் சிம்பிளாக முடிச்சு வச்சுருப்பாங்க. என்னன்னா இவங்க கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க, அது போலீஸ்காரங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லைன்னா காமிக்கவே மாட்டாங்க. கிளைமேக்ஸில் ஆனால் அந்த போலீஸ்கார ஒருத்தர் கொலை பண்ணுவாங்களே, அந்த போலீஸ்கார் என்னானார்னு காமிப்பாங்க. அது பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி பெரிய ட்விஸ்ட்டுலாம் இந்த படத்தில் வந்து சொல்ல முடியாது. க்ரைம் தான், பட் க்ரைமை வந்து இந்த மாதிரியும் ஒரு வித்தியாசமாக எடுக்கலான்றதை வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதும் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, மைண்ட் செட் பண்ணி வச்சு கொலை பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து உலகத்துக்கு யாருன்னே காட்ட மாட்டாங்க. அவங்க நார்மலாகவே லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்பாங்க. கொலை பண்ணாலும் அவங்க நார்மலாக லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருப்பாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து தமிழில் வந்து பாருங்கள், வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். க்ரைம் ஸ்டோரி உள்ள பிடிக்கிற ஆளுங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். மீண்டும் நம்ம ஸ்கை ஷோவில் நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்தெந்த க்ரைம் ஸ்டோரிலாம் உங்களுக்கு பிடிக்கின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த படத்தை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலான்றதும் கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்கை ஷோவில் அவங்கள பார்க்க முடியாது. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். வேறு எந்த படத்தை பறக்க விடலான்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் அப்பாஸ். நன்றி, வணக்கம்.